லக்ஷ்மி ஸ்ரீ சேனலில் இன்றைக்கி வந்து ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. அரிசி இல்லாத நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாங்க. அதுக்கு என்ன தேவை, எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் வந்து ஒரு கிளாஸ் வந்து நான் கருப்பு கொண்டைக்கடலை எடுத்துருக்கேங்க. நீங்கள் கிளாஸ்னால் எடுத்துக்கோங்க, கப்புனா எடுத்துக்கோங்க. நான் கிளாஸில் கரெக்டாக மெஷர்மெண்ட்டு வச்சுருக்கேங்க. ஒரு கிளாஸ் வந்து கொண்டைக்கடலை போட்டுக்கலாங்க. புரதச்சத்து, நார்ச்சத்து, கால்சியம் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து போன்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகுதுங்க. அதே போல் நீரிழிவு நோயும் கட்டுப்படுத்து உதவுது இந்த கொண்டைக்கடலை. எந்த கிளாஸால் நம்ம கருப்பு கொண்டைக்கடலையை நம்ம அளந்தோமோ அதே கிளாஸால் கம்பு வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதையும் போட்டுக்கலாம். கம்பில் வந்து நம்மளுக்கு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் நிறைய இருக்குதுங்க. நார்ச்சத்து, புரதச்சத்து, இரும்பு சத்து, கால்சியம் ஏராள நன்மைகள் வந்து கம்பில் இருக்கிறதுனால நம்ம வாரத்தில் அட்லீஸ்ட் 2 நாள்னால் எடுத்துக்கணுங்க. எந்த கிளாஸாலேயே நம்ம வந்து கம்பு அளந்தோமோ அதே கிளாஸில் 1/4 கிளாஸ் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. நீங்கள் கருப்பு உளுத்தம்பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இதில் வந்து நல்லா தண்ணி ஊற்றி 2 டைம் 3 டைம் கழுவிக்கோங்க. ஏன்னா மண் தூசெல்லாம் இருக்கும். கழுவி எடுத்துக்கலாங்க. நல்லா வந்து 2-3 டைம் கழுவி எடுத்துன்னு வந்துட்டுங்க. இப்போ வந்து பயிர் முழுகிற அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 6 ஹவர்னால் ஊறணுங்க. இல்லைன்னா ஓவர் நைட்னால் ஊற வச்சுக்கோங்க. ஒரு தட்டு போட்டு மூடி ஓவர் நைட் ஊற வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது 6 ஹவர் கழித்து நான் எடுத்து பார்த்தேன். எவ்வளோ நல்லா ஊறி வந்துருக்குது பாருங்கள். கடலை வந்து ஊறுறதுக்கு லேட் ஆகுங்க. கம்பும் அதே போல் சீக்கிரம் ஊறி வந்துடுங்க. இப்போ நல்லா அந்த தண்ணியை வடிச்சிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். நிறைய இருக்கிறதுனால நான் 2 பேட்சாக அரைச்சிக்கிறேங்க. பாருங்கள், தேவையானது போட்டுட்டு கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க. நம்மளுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து சீரகம் போட்டிருக்கோங்க. போட்டுட்டு இது வந்து நல்லா நம்ம நைஸாக தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், அரைச்சின்னு வந்துட்டேன். இந்த மாதிரி தான் நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வரணுங்க. அதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். பவுலில் ஊற்றிட்டு அடுத்தது 2வது பேட்சும் நான் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேங்க. பாருங்கள், 2வது பேட்சும் நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேங்க. அதுவும் வந்து இதே பவுலில் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி ஊற்றி அலம்பி ஊற்றிக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம நல்லா கரைச்சி வச்சிடலாங்க. அட்லீஸ்ட் வந்து ரொம்ப புளிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஓரளவுக்கு புளிச்சா போதுங்க. அதுக்கு நான் ஒரு 3 ஹவர் தட்டு போட்டு மூடி ஒரு 3 ஹவர் புளிச்ச உடனே நம்ம பார்க்கலாங்க. பாருங்கள், 3 ஹவரில் வந்து எனக்கு இந்த அளவுக்கு புளிச்சிருக்குதுங்க. இந்த அளவுக்கு புளிச்சிருந்தால் போதுங்க. நம்மளுக்கு வந்து தோசை சுடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மாவை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. தோசை மாவு பதத்துக்கு நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கலாம். வந்து தவா நல்லா காஞ்ச உடனே ஒரு கரண்டி மாவு எடுத்து நம்ம எவ்வளோ மெலிசாக தேய்க்கிறோமோ அவ்வளோ மெலிசாக வருங்க தோசை. வேணும்னா நீங்கள் செட் தோசை மாதிரி கூட ஊற்றிக்கலாங்க. தோசை வந்து நல்லா வருங்க. எண்ணெய்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா நெய்னா ஊற்றிக்கோங்க, இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்கள் ஊற்றி நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாங்க. நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நல்லா ரோஸ்ட்டாக வரும் தோசை. பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம தோசை எடுத்துடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க தோசை. இதுக்கு சட்னி, சாம்பார் எதோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த தோசை. நீங்கள் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக 2 தோசை எடுத்துக்கினாவே வயிறு ஃபில்லிங்காக இருக்குங்க. இந்த தோசையோட வந்து கொள்ளு சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் ஏற்கனவே வந்து கொள்ளு சட்னி வீடியோ போட்டிருக்கேங்க. அதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேங்க. நீங்கள் விருப்பப்படுறவங்க போயிட்டு கொள்ளு சட்னி வந்து எப்படி செஞ்சுருக்கேன்ட்டு போய் வீடியோவில் போய் பாருங்கள். வெயிட் கம்மி பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இது வாரத்தில் வந்து 2 நாளைக்கு எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வெயிட் கம்மியாகும். நீங்கள் ஒரு டைம் இந்த மாதிரி தோசை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.